திமுக ஒவ்வொரு முறையும் பொய் பேசிதான் ஆட்சிக்கு வந்துள்ளதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மேடை பகுதியில் பார்ப்போம். அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகின்ற பொழுது அது ஒரு அரசு நிகழ்ச்சியாக இல்லை. அரசு நிகழ்ச்சி என்பதால் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் அங்கு செல்கிறோம். அதுல அவங்க கட்சிக்காரங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருந்து பேசுறதுங்கிறது ஒன்று. ஆனா ஒரு அரசாங்க நிகழ்ச்சிக்கு மரியாதை கொடுத்து அது பொதுமக்களோட நிகழ்ச்சி அப்படின்னு நாங்கள் எல்லாரும் போகும்போது அவர் அரசு மேடையை ஒரு அரசியல் மேடையாக மாற்றி இன்று முதலமைச்சருடைய பேச்சு அநாகரிகமாக மாற்றி இருக்கிறார். ஒரு அரசாங்கத்தினுடைய விழா அது. அரசாங்கத்தின் விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமரை பற்றி குறை கூறியது, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி கூறியது, இவை எல்லாமே அரசியல் நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம். இன்று துவக்கப்பட்டதாக அல்லது நாங்கள் இந்த கோவை மாவட்டத்திற்கு கொடுப்பதாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அவனாசி ரோடு மேம்பாலம் யார் ஆட்சியில் யார் கட்டியது? உக்கடம் மேம்பாலம் யார் ஆட்சியில் திட்டமிட்டு யார் கட்டியது? பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் 3 யார் ஆட்சியில் திட்டமிடப்பட்டு அது இப்போது துவக்க விழாவிற்கு வந்திருக்கிறது. இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். அங்கு தென்னை விவசாயிகளுக்காக என்ன அறிவிப்பு வரும்னு நான் என்ன பார்த்தேன்னா, சட்டப்பேரவையில் நான் பேசுகின்ற பொழுது தென்னை விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தேன். அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. ஆனால் வேர்வாடல் நோய், இலைவாடல் நோய், அது இருக்கிற தென்னை மரத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்குறேங்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு முறை மத்திய அரசு திட்டம் வருகின்ற பொழுதும் அதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் தடுத்து நிறுத்தி மத்திய அரசுக்கு அதன் வாயிலாக கெட்ட பெயரை உருவாக்க முடியும் என்கின்ற உங்களுடைய நோக்கம் 2019 நிறைவேறி இருக்கலாம். ஆனால் 2024 தமிழகத்தினுடைய மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படியெல்லாம் பொய் பேசுகிறீர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 19 நீங்கள் போட்ட கணக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கலாம். 24 கணக்கு வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் இதோ அடுத்த வாரம் கூட தமிழகத்திற்கு வர இருக்கிறார். பெண்களுக்காக இலவச பஸ் பயணம்னு சொல்றீங்க, ஆனா பஸ் இல்ல. இதோ எங்கள சகோதரிங்கெல்லாம் இருக்காங்க, பஸ் வருதாமா உங்களுக்கு? கேளுங்க, நான் எதுவும் சொல்லி கொடுக்கல. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. தமிழகத்தினுடைய மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். பஸ் நிக்காது, பொம்பளை பார்த்தா நிக்காதுமா, ஏன்னா இலவசமா கொடுக்கணும்ல. அதனால் இம்மாதிரி பொய் வாக்குறுதிகள், பொய் பேசுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலை. இதை வைத்துக்கொண்டு அரசு மேடையை இனிமேல் அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என்ற கோரிக்கையோடு நான் நிறைவு செய்கிறேன்.